இப்போ நம்ம வந்து மிளகாய் சட்னி வைக்க போகிறோம். ஒரு 25 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதோட இந்த அளவுக்கு புளி போடுறேன். இதையும் ஊறட்டும் கொஞ்சம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ இதில் ஒரு 2 வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே அரைச்சிடும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு நூறு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக காயத்தூள். இப்போ இந்த சட்னியை ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் இந்த காரத்தை எடுக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த நல்லெண்ணெய் அந்த வத்தல் புளி வெள்ளைப்பூடோட அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகுது, நல்லாயிருக்கும். ட்ராவலுக்கு எங்கேயும் போகும்போது வச்சுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். சட்னி மிளகாய் சட்னி ரெடி. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.